தற்பொழுது எமது பொன் பிள்ளைகள் இந்த கிரீம், அதாவது வெள்ளை, அதாவது தங்களுடைய உடலை மேலும் வெண்மையாக்குவதற்காக கிரீமுகள் பாவிக்கின்றார்கள். இந்த கிரீமுகள் பாவிப்பு மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். இப்போது அவர்களுக்கு அந்த தன்மை விளங்கவில்லை. பின்னுக்கு ஏற்பட போகின்ற மிகப்பெரிய பாதிப்பு அவர்களுக்கு இப்போது தெரியவில்லை. இப்பொழுது பாடசாலை மாணவர்கள் உட்பட இளைஞர்கள், யுவதிகள் என்று சொல்லி ஒரு மிக மோசமான ஒரு மோகம் கொண்டு அலைந்து திரிகின்றார்கள். சந்தைகளில் பாவனைக்கு உதவாத சில கிரீம்கள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அந்த கிரீம்களை எல்லாம் வாங்கி அவர்கள் முகத்தில் பூசுகின்றார்கள். தங்களுடைய முகம் நிறத்தால் காணும், அதாவது முகம் வெண்மையானால் காணும். மற்றும்படி அதனுடைய சைட் எஃபெக்டுகளோ அல்லது பக்க விளைவுகளோ பாதிப்புகளை பற்றியோ சிந்திக்கிறதில்லை. இதனால் பக்க விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் கண்ட பாட்டுக்கு இந்த கிரீம்கள் எல்லாத்தையும் வாங்கி பூசுகின்றார்கள். வகை தொகை இல்லாமல் பூசுகின்றார்கள். இதனால் பெருமளவு குடும்பங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. எனவே இந்த வெண்மை கிரீமால் பாவிக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகள் அது சம்பந்தமான ஒரு செய்தியாக இந்த காணொளி அமையும், ஒரு விரிவான செய்தியாக காணொளி அமையும். எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாட்டில் சருமத்தை வெண்மையாக்க கிரீம் பாவனையால் சரும நோய்க்கு ஆளாகுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. பாடசாலைகள் செல்லும் 12-13 வயது மாணவர்களும் இதில் அடங்குகின்றனர் என கொழும்பு தேசிய மருத்துவமனை நச்சு தொடர்பான தகவல்கள் மையத்தின் விசேட மருத்துவ நிபுணர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சமூகத்தில் உள்ள பலர் தற்போது சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம் வகைகளை பயன்படுத்துவதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றார்கள். போதியளவான தெளிவின்மையால் சரும ஆரோக்கியத்தை பாதுகாப்பதை விடுத்து இவ்வாறான தரமற்றவையை உபயோகிக்கும் போது சருமத்தினுடைய பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றார்கள். இளம் யுவதிகள், இளம் தாய்மார்களும் அதீத கிரீம் பாவனையால் ஏற்படும் சரும நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தோலை வெண்மையாக்கும் களிம்புகளில் தரமற்ற இரசாயன பதார்த்தங்கள், பாதரசம், ஸ்டீரியோரைட் போன்ற தீங்கு விளைவிக்கும் மூலப்பொருட்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அவற்றால் பாதிப்புற்றோர் மருத்துவமனைகளுக்கு வருகை தருகின்ற போது இணைய வழியில் கொள்வனவு செய்வதாக தெரிவிக்கின்றார்கள். அதாவது இணையத்தில், அதாவது சமூக வலைத்தளங்களில் இணைய வழியில் போடப்படுகின்ற அந்த விளம்பரங்களை பார்த்து அதில் உள்ள தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவித்து அதை கொள்வனவு செய்து பாவிக்கிறதாலேயும் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது. சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்களை பயன்படுத்துவதால் நாடளாவிய ரீதியில் நீரிழிவு, சிறுநீரக நோய் மற்றும் நரம்பு சார்ந்த நோய் ஆளாகலாம். இந்த பாவனையை தற்போது சமூகத்தின் பெரிய சுகாதார பிரச்சனையாக மாறியுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது.